Hello traders, this is Bhuvaneshwaran. நீங்கள் ஒரு சார்ட்டை பார்க்குறீங்க. அந்த சார்ட்டை பார்க்குறப்போ அந்த ப்ரைஸுக்கு நடுவில் கேப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த கேப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகுது. இது வந்து யதார்த்தமாக நடக்கிறது கிடையாது. இதுக்கு பேர் தான் FVG. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் மணின்னு சொல்லப்படுற இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த FVGயை யூஸ் பண்ணி தான் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது, தென் அந்த ட்ரேடுக்கான என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை எப்படி வைக்கிறது, அதுக்கான ரூல்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த ரெண்டு டயக்ராம்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போது அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அண்ட் தேர்டு கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராமில் டச் ஆகிருக்கு. இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக்கும் தேர்டு கேண்டிலோட விக்கு, இதோட ஹை அண்ட் இதோட லோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டச் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக்கு இங்கே இருக்குது, தேர்டு கேண்டிலோட லோ விக் இங்கே இருக்குது. அப்போது இந்த இடத்துல கேப் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இம்பேலன்ஸை தான் நம்ம FVGன்னு ரெஃபர் பண்ணுறோம். ஓகேவா? புல்லிஷ்க்கு இந்த மாதிரி இருக்கும், பேரிஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டயக்ராம் இருக்கும். எப்படின்னா நம்ம ஒரு 3 கேண்டிலை வந்து கன்சிடர் பண்ணோம். அந்த 3 கேண்டிலை கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக்கும் தேர்டு கேண்டிலோட விக்கும் வந்து டச் ஆகாமல் இருக்கணும். ஸோ அப்போது அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் இருக்கும். அந்த இம்பேலன்ஸை தான் FVGன்னு சொல்கிறோம். ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சடனாக ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டிலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு மூவ் ஆகும். ஸோ அப்போது அந்த இடத்துல ஏற்படுது இல்லையா கேப்பு, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ப்ரைஸ் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல் ப்ரைஸ் இன்எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்பேலன்ஸ் வந்து எதனால் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸாக தான் க்ரியேட் ஆகுது. ஏன்னா ப்ரைஸ் வந்து ரேப்பிடாக மூவ் ஆகணும், அதாவது மேசிவாக மூவ் ஆகணும் அப்படின்னா அது யாரால் முடியும்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸால் தான் முடியும். ஏன்னா நம்மளை மாதிரியான ரீட்டைல் ட்ரேடரால் பெரிய லாட் சைஸில் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அப்போது பெரிய கேபிட்டல் இருக்கிறவங்களால தான் முடியும். அப்படிங்கிறப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் தான் இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பை ஆர்டரோ ஒரு செல் ஆர்டரோ ஏதோ ஒரு ஆர்டர், ஓகேவா, மார்க்கெட் மேலே போகணும், பை ஆர்டர் போட்டாலும் சரி, மார்க்கெட் கீழே வருதுன்னு சொல்லிட்டு செல் ஆர்டர் போட்டாலும் சரி, இவங்க வந்து ஒரு மேசிவாக நிறைய ஆர்டர்ஸை போடும்போது என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து சடனாக பார்த்தீங்கன்னா ஷூட் அப் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம், சரிங்களா, நிறையா பை ஆர்டர் வந்து போட்டாங்க இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு. ஆனால் அந்த இடத்துல அந்த பை ஆர்டரை வந்து கரெக்டாக டேலி ஆகிறதுக்கு தகுந்த மாதிரியான செல் ஆர்டர் கிடையாது. ஏன்னா கம்மியான செல்லர்ஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு பையருக்கு கரெக்டாக ஒரு செல்லர் இருக்கணும், ஒரு பை ஆர்டர் விழுந்துச்சுன்னா ஒரு செல் ஆர்டர் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ப்ரைஸ் எஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது நிறைய பை ஆர்டர்ஸ் இருக்குது, ஆனால் கம்மியான செல் ஆர்டர்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அங்கே நிறைய பெண்டிங் ஆர்டர் வந்து க்ரியேட் ஆகும். தென் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகிடும். ஓகேவா? இது பையிங்க்கும் சரி செல்லிங்க்கும் சரி பொருந்தும். அப்படி க்ரியேட் ஆகும்போது அந்த கேப் உருவாகுது இல்லையா, ப்ரைஸ் ஜம்ப் ஆகி அந்த கேப் உருவாகுது இல்லையா? ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஜம்ப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில ஆர்டர்ஸ் மட்டும் தான், பை ஆர்டர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஏன்னா கம்மியான செல் ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால. பேலன்ஸ் இருக்கிற பை ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே இருக்கும். ஓகேவா? பெண்டிங் ஆர்டர்ஸாக இருக்கும். ப்ரைஸ் திரும்ப அந்த ரேஞ்சுக்கு வரும்போது என்ன ஆகும்னா பேலன்ஸ் இருக்கிற பெண்டிங் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ திரும்ப மார்க்கெட் என்ன ஆகும், பழைய டைரெக்ஷனுக்கே போகும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடில் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது ஃபேர் வேல்யூ கேப்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 டே சார்ட்டு. இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கிற சார்ட்டு, சரிங்களா? ஸோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஒரு மொமெண்டம் கேண்டிலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். மொமெண்டம் கேண்டில் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில், ஓகேவா, பிக் சைஸில் இருக்கணும். அதோட பாடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆனதான், இந்த மாதிரியான ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆனதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலோட ஹையும் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கேண்டிலோட விக்கும், அதாவது லோவும் டச் ஆகாது. கரெக்டு தானே? இப்போ கேண்டில் சைஸ் சின்னதாக இருந்தால் முதல் கேண்டிலும் அடுத்த கேண்டிலும் ஈஸியாக டச் ஆகிடும். ஓகேவா? அதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஈஸியாக டச் ஆகிடும். எங்கெங்கெல்லாம் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் அதுக்கு முதல் கேண்டிலும் அதுக்கு அடுத்த கேண்டிலும் மோஸ்ட்லி வந்து டச் ஆகாமல் இருக்கும். ஸோ பாசிபிலிட்டிஸ் அப்போ தான் இருக்குது. அப்போது ஃபேர் வேல்யூ கேப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுனாலே எடுத்தோடனே ஒரு பெரிய கேண்டில், அது வந்து புல்லிஷ்கான கேண்டிலாகவும் இருக்கலாம், இல்லைனா பேரிஷ்கான கேண்டிலாகவும் இருக்கலாம், ஒரு பெரிய
பாடி சைஸ் இருக்கிற கேண்டிலை வந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக அந்த கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலோட விக்கும் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற விக்கும் டச் ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் எடுத்து பாருங்கள். இதில் வந்து பெரிய பாடி இருக்குது, கம்பேர் பண்ணுறப்போ இது பெரிய கேண்டில் தான். ஆனால் இதோட விக்குங்கிறது வந்து இங்கே இருக்குது, தென் அடுத்த கேண்டிலோட விக்கு இங்கே இருக்குது. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து டச் ஆகிடுச்சு. அப்போ இங்கே கேப் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முதல் கேண்டிலோட விக்கு வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? அதே போல் அடுத்த கேண்டோட விக்கு வந்து இங்கே இருக்குது. அப்போது இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு கேப் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் இருக்குது இல்லையா, இதை வந்து நான் பெரிய கேண்டிலாக எடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் வந்து இங்கே இருக்குது, அதோட விக்கு இதுக்கிட்ட வரைக்கும் வந்திருக்கு ஹை. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா அதோட லோ வந்து இங்கே இருக்குது இல்லையா. அப்போது இதையும் நான் மார்க் பண்ணுறேன்னா இங்கே எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேண்டிலும் எனக்கு பெரிய கேண்டிலாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இதை நான் செகண்ட் கேண்டிலாக எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை இங்கே இருக்குது, அப்போது இது செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டிலோட லோ இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கம்பைன் பண்ணி எனக்கு எஃப்இஜி இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது ரெண்டு எஃப்இஜியும் சேர்ந்தே க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ இதை ஃபுல்லாகவுமே நம்ம கேப்பாக எடுத்துக்கணும். சரியா? ஏன்னா எனக்கு இங்கேயும் கேப்பு க்ரியேட் ஆகிருக்கு, இங்கேயும் கேப்பு க்ரியேட் ஆகிருக்கு. பாருங்களேன், இந்த கேண்டிலும் இந்த கேண்டிலோட லோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த கேப்புங்கிறது 1 2 3 இந்த 3 கேண்டிலுக்கான கேப்பு இது. இங்கேருந்து இருக்கிற கேப்புங்கிறது வந்து 1 2 3 இந்த 3 கேண்டிலுக்கும் உள்ளது. அதனால் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வந்ததுனால நம்ம இவ்வளோ தூரம் எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேனாச்சும் ஒரு 2 கேண்டில் தான் உங்களுக்கு வந்து பெருசாக ஃபார்ம் ஆகி கேப் விழுந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 கேண்டிலும் பார்த்திங்கன்னா நிறைய கேப்பை வந்து விட்டு வச்சுட்டு போயிட்டு கடைசியாக இங்கே தான் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து 1, ஓகேவா, இதோட லோ வந்து இங்கே இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இதோட ஹை இங்கே இருக்குது. அப்போது இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரியா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப். என்ன சார் எல்லாம் பெருசாக காமிக்கிறீங்க, அதாவது கம்பைன் பண்ணியே காமிக்கிறீங்க, சிங்கிளாக இருக்கிற ஒரு கேண்டில் காமிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ இப்போது இங்கே நமக்கு தெரியுது இல்லையா, இது ஃபஸ்ட்டு கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்டு கேண்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ அதாவது விக்கு இங்கே இருக்குது, தேர்டு கேண்டிலோட ஹை வந்து விக்கு இங்கே இருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு இவ்வளோ தூரம் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்பை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இதை வச்சு எப்படி ஒரு ட்ரேடில் நம்ம ஒரு ட்ரேடை வந்து நம்ம எடுக்கிறது, எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருந்தோம், ஒரு இடத்துல ஒரு கேப்பு க்ரியேட் ஆகுது அப்படின்னா திரும்ப அந்த ரேஞ்சுக்கிட்ட ப்ரைஸ் வந்து அந்த கேப்பெல்லாம் கவர் பண்ணிவிட்டு திரும்ப அதோட பழைய டைரெக்ஷனுக்கே போயிடும். ஏன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல கேப் இருக்குது. அப்படிங்கிறப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, உடனே ஷூட் அப் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விக்கை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே இருக்குது. திரும்ப ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட வரும்போது, இதுக்கிட்ட எங்கேயாச்சும் வரும்போது திரும்ப மேலே ஏற ட்ரை பண்ணும். ஓகேவா? இது வந்து 1 டே சார்ட் அப்படிங்கிறதுனால ஓவரால் ட்ரெண்டு என்னங்கிறது சரியாக தெரியலை. அதனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஓவரால் ட்ரெண்டு என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். ரெண்டாவது, இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், இது வந்து உங்களுக்கு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பு, இது வந்து பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பு. மொத்தம் 2 விதமான ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். சரியா? நீங்கள் பையிங்கான என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பு. ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகும் தானே இதை நீங்கள் எடுக்கிறீங்க. ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு இப்போது இங்கேருந்து இங்கே மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது, நம்ம எஃப்இஜி ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ்கான எஃப்இஜி. இது வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பேரிஷ்கான எஃப்இஜி. அப்போது 2 விதமான ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அடுத்ததாக இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம், ஸோ அதில் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள், இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது நான் பார்க்குறேன், எனக்கு இந்த கேண்டில் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஐடென்டிஃபை பண்ண பார்க்குறேன். இது ஃபஸ்ட்டு கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில்னு வச்சேன்னா எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் கேப் இருக்குது. சேம் டைம் இந்த கேண்டிலும் கேப் இருக்குது. இப்போ இதை ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்டுன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த கேண்டிலோட லோ வந்து இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த கேண்டிலோட ஹைலேருந்து இந்த கேண்டிலோட லோ வரைக்கும் நான் எஃப்இஜி மார்க் பண்ணலாம். அப்போது இதுலேருந்து இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நான் எஃப்இஜியை வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போது மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன,
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. திரும்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே இறங்கும்போது இந்த இடத்துல எங்கேயாவது டச் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு என்ட்ரி. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே போடலாம் அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கொஞ்சம் கீழே. ஓகேவா? இந்த ரேஞ்சு நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் கீழே ஒரு 5 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சரியா? அதே போல் உங்களோட டார்கெட் வந்து எங்கே நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த ஹை எவ்வளோ தூரம் போயிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கான டார்கெட் அப்படிங்கிறது வைக்கலாம். ரெண்டாவது, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மேலே இப்படி ஏறிட்டு ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து டச் பண்ண வருது அப்படின்னா டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2-3 நாள் பார்த்தீங்கன்னா இப்படி கூட அதுலேயே வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு 1 வீக் கழித்து திரும்ப ஷூட் அப் ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து ஒரு ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவலை கிடையாது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கஷ்டம் கிடையாது. இதுவே நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்குள்ள ப்ரைஸ் வந்து மேலே ஏறி ஆகணும், இல்லைனா உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதுவும் ஆப்ஷன்ஸ்னால் இன்னும் டேஞ்சராக இருக்கும். அப்போது மோஸ்ட்லி இந்த மாதிரியான மெத்தடெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்டிங் பண்ணுறப்பையோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறப்ப இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது மண்டே அன்னைக்கு எடுக்கிறீங்க, தேர்ஸ்டேக்குள்ளே இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஆனால் உங்களுக்கு இது நெக்ஸ்ட் வீக் தான் ஷூட் அப் ஆகுது. அப்படிங்கிறப்போ இதில் உங்களுக்கு எந்த விதமான யூஸும் இல்லாமல் போயிடும் இல்லையா? இதே நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணால் அது எப்போ வேணாலும் மேலே ஏறட்டுங்கிறத வெயிட் பண்ணலாம். நம்ம ஒரு லெவலை வந்து நம்மளே மேனுவல் ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப தாராளமாக இது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ ஒரு மெத்தடுங்கிறது வந்து எந்த மாதிரியான ட்ரேடிங் ஸ்டைலுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதே போல் இந்த இடம் பாருங்கள், இங்கே வந்து நமக்கு கீழே டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த ஹை நம்ம சொல்லியிருந்தோம் அதையும் தாண்டி நல்லா மேலே போயிடுச்சு. ஓகேவா? ப்ரைஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த கேப்பை ஃபில் பண்ணியும் இந்த எஃப்இஜியை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் பெஸ்ட்டாக இல்லை ஆர்டர் பிளாக் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆர்டர் பிளாக்கை தான் கன்சிடர் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பிளாக் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் எஃப்இஜியை எடுக்கும்போது என்ன உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு கூட ஸ்விங் அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில் ஓரளவு கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் தான் அதிகமாக உங்களுக்கு வந்து நிறைய வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக உள்ள ட்ரேடிங்கை கொடுக்கும். ஃபேர் வேல்யூ கேப் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த வீடியோ போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபேர் வேல்யூ கேப்னால என்னென்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆர்டர் பிளாக் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்டர் பிளாக் பார்த்தினா ஒரு டீட்டெயில் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணோம். ஏன்னா ஒரு ஆர்டர் பிளாக்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதில் எது இம்பார்ட்டன்ட், இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து அந்த இடத்துல இருக்கணும். ஓகேவா? ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருந்தால் தான் உங்களால் ஆர்டர் பிளாக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப்பை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம், அதையும் நான் தப்பு சொல்லலை, அதுலேயும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் என்னென்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது ஆர்டர் பிளாக் கன்சிடர் பண்ணுறப்போ இந்த இடத்துல இங்கே என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஆனால் ஆர்டர் பிளாக்காக இருந்தால் இதுவே எப்படி வச்சுருப்போம், இந்த இடத்துல வச்சுருப்போம். ஓகேவா? இதுதான் நமக்கு ஆர்டர் பிளாக்குங்கிற மாதிரி. ஆனால் இங்கே டச்சே ஆகலை, ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டுமே ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அப்போது இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் ஒர்க் அவுட் ஆகலை, ஃபேர் வேல்யூ கேப் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எந்த இடத்துல ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும், எந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியாது. ஆனால் when compared to எஃப்இஜி ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு அதிகப்படியான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே போல் வின்னிங் ப்ராபபிலிட்டியும் அதிகமாக கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.